ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம சூப்பரான ஒரு தகவல் பத்தி தாங்க பார்க்க போறோம். அதாவது 2 நிமிஷத்துல நம்மளுடைய பூத் ஸ்லிப்ப எப்படி ஆன்லைன் மூலமா டவுன்லோட் பண்றது அப்படிங்கிற தகவல் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ, இந்த வோட்டர்ஸ் லிஸ்ட்ல உங்களுடைய பெயர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஏற்கனவே செக் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ, அந்த மாரி பெயர் இருக்கவங்க எல்லாருமே அவங்களுடைய பூத் ஸ்லிப்பும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த பூத் ஸ்லிப் எதுக்காக நம்ம டவுன்லோட் பண்ணணும்? அதுல எந்த மாரியான விவரங்கள்லாம் இருக்கும் அப்படிங்கிற தகவல் தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ, இதுக்கு elections.tn.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் ஆனதுக்கப்புறமா, இந்த ஹோம் பேஜ்ல பாருங்க, இங்க 3 லைன் இருக்குல்ல. அந்த லைன கிளிக் பண்ணீங்கன்னா, இங்க சர்வீசஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த சர்வீசஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா, இங்க பாருங்க கீழ அப்படியே வந்தீங்கன்னா, செர்ச் யுவர் நேம் இன் எலக்ட்ரோல் ரோல் அப்படின்னு குடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. அத கிளிக் பண்ணதும் நெக்ஸ்ட் இந்த மாரியான ஒரு பேஜுக்குள்ள வந்துரும். இதுல செர்ச் பை எபிக் அப்படிங்கிற ஆப்ஷன்லயே இருக்கட்டும். இதுல போயிட்டு எபிக் நம்பர் அப்படிங்கிற பாக்ஸ கிளிக் பண்ணி, உங்களுடைய வோட்டர் ஐடி கார்ட் நம்பர கரெக்ட்டா அதுல டைப் பண்ணிக்கோங்க. ஓகே. ஒன்ஸ் இத டைப் பண்ணதுக்கப்புறமா கீழ ஒரு கேப்ச்சா கோடு இருக்கும். அதையும் டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷன கிளிக் பண்ணுங்க. இது குடுத்தோனே உங்களுக்கு கீழ பாருங்க இந்த மாரியான விவரங்கள் வந்துரும். எபிக் நம்பர் அப்படிங்கிறது வோட்டர் ஐடி கார்டு நம்பரு, நேம், ஏஜ், ரிலேட்டிவ் நேம், ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், அசெம்பிளி கான்ஸ்டிட்யூயன்சி அப்படிங்கிறது சட்டமன்ற தொகுதி. அப்புறம் எலக்ஷன் அந்த பூத்தினுடைய பார்ட் நம்பர் குடுத்திருப்பாங்க. போலிங் ஸ்டேஷன் அப்படிங்கிறது பூத்தினுடைய பெயரு, அட்ரஸ் எல்லாம் குடுத்திருப்பாங்க. பார்ட் சீரியல் நம்பர் அப்படிங்கிறது இதில என்ன சீரியல் நம்பர் இருக்கோ, வோட்டர்ஸ் லிஸ்ட்ல அந்த இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிட்டாங்கல்ல. ஸோ, அந்த பர்ட்டிகுலர் சீரியல் நம்பர்ல போய் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பெயர் இருக்கும். இதில ஆக்ஷன் கீழ வியூ டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. அத கிளிக் பண்ணதும், இப்போ உங்களுக்கு டீட்டெயில் டிஸ்ப்ளே ஆகுது இல்லைங்களா? ஸோ, இதான் வந்து பூத் ஸ்லிப். இதில எந்த மாரியான விவரங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நேம், அப்புறம் ரிலேட்டிவ் நேம் குடுத்துருப்பாங்க, ஏஜ், ஜெண்டர், வோட்டர் ஐடி கார்டு நம்பரு, ஸ்டேட்டு, சட்டமன்ற தொகுதியினுடைய நம்பரு, அதே மாரி பாராளுமன்ற தொகுதியினுடைய நம்பரு, அ எலக்ஷன் போலிங் ஸ்டேஷனு, வாக்குச்சாவடி மையம், வாக்குச்சாவடி மையனுடைய நம்பரு, அட்ரஸு, சீரியல் நம்பரு, அப்புறம் டேட் அப்படின்னு இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. இதுல நோ எலக்ஷன் ஷெட்யூல்டு கரண்ட்லி அப்படின்னு இருக்குது. அதாவது இப்போதைக்கு எலக்ஷன் ஷெட்யூல் எதுவும் அறிவிக்கல. இப்போ ஒன்ஸ் வந்து இந்த எலக்ஷன் அறிவிச்சுட்டாங்க 2026ல அப்படின்னா, உங்களுக்கு அந்த உங்க பர்ட்டிகுலர் தொகுதியில என்னைக்கு வந்து நீங்க ஓட்டு போடணும் அப்படிங்கிறது இதுல குடுத்துருப்பாங்க. ஸோ, அந்த டேட் அன்னைக்கு நம்ம இந்த பூத் ஸ்லிப் எடுத்துட்டு போயிட்டு ஓட்டு போட்டுக்கலாம். உங்க வீட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து பூத் ஸ்லிப் எல்லாமே குடுத்துருவாங்க. இன்கேஸ் உங்ககிட்ட வந்து ஓட்டர் ஐடி கார்டு இல்ல, நீங்க புதுசா வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில, நீங்க ஆன்லைன் மூலமா அந்த பூத் ஸ்லிப் டவுன்லோட் பண்ணி கொண்டு போய் குடுக்கலாம். அல்லது ஓட்டர் ஐடி கார்டு கொண்டு போய் குடுத்துக்கலாம். இந்த பூத் ஸ்லிப்ல நீங்க எந்த தேதியில போய் ஓட்டு போடணும், எந்த வாக்குச்சாவடி மையம் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து குடுத்துருப்பாங்க. இதில பிரிண்ட் வோட்டர் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? பிரிண்ட் வோட்டர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ, இந்த ஆப்ஷன கிளிக் பண்ணிட்டு நீங்க பூத் ஸ்லிப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா, நெறைய பேர் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.